அப்போஸ்தலர் 1:8. யோவான் 15, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் 15:26வது வசனம். ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த நாளில் ஒப்புக்கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு, அவருடைய சத்தத்தை கொண்டு நம்மளோட பேச வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இருக்கிற ஒவ்வொருத்தர் இருதயத்தையும் நீர் ஆயத்தப்படுத்துகிறார் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே, நம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உங்க வார்த்தையில வல்லமை இருக்குது கர்த்தாவே. உங்க வார்த்தையினால ராஜா அந்த கட்டுகள் உடைகிறது சுவாமி. உங்க வார்த்தையில சுகம் உண்டு, வார்த்தையில பலன் உண்டு கர்த்தாவே. வார்த்தையில ரட்சிப்பு உண்டு சுவாமி. அந்த வார்த்தைகள் சுவாமி மனுஷனுடைய வார்த்தைகள் இல்லை கர்த்தாவே. மனுஷனை பிரியப்படுத்துகிற வார்த்தை இல்லை சுவாமி. ஆண்டவரே, நீங்க என்ன பேசணும் விருப்பப்படுங்க அந்த வார்த்தைகளை கொண்டு நீ பேசி நடத்துகிறார் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட பேச போகிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையில நான் எவ்வளவு பேசினாலும் சரி, என்கிட்ட எவ்வளவு ஞானம் இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு வித்தியாசமா உங்ககிட்ட பேசினாலும் சரி, என்னால என் வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆமென். ஆனா கர்த்தர் உங்களோட பேசுவாருன்னு சொன்னாக்கா கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையினால கர்த்தர் என்ன பண்றாரு? விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வார்த்தையில இருந்து அவர் சுகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பயணத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் போல ஏன்னு சொன்னா, பயணம் சொன்னாக்கா இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோட ஊழியம், இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களின் ஊழியம் வந்து ஒரு பயணமாக நம்மளுக்கு என்ன பண்ணுது? இந்த இடத்துல காணப்படுது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பயணம். ஆண்டவர் வந்து ஒரு அமைதியா இருக்கிற ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை பார்த்து, அவங்க செய்கிற காரியங்களை பார்த்து அநேக நாட்கள் அமைதியா இருந்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு ரட்சகரை நம்மளுக்காக அனுப்புறார். ஹல்லேலூயா. அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போது அவர் என்ன பண்றாரு? வார்த்தையில வளர்றாரு, ஜெபத்துல வளர்றாரு, அநேக காரியங்களை வளர்த்துட்டு ஊழியத்துல அவர் என்ன பண்றாரு? பாதைகள் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? ரோடு கூட இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது என்ன ஆகுது? தேவனின் சத்தத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல அவ்வளோ பரிசுத்தம் அந்த இடத்துல இருக்குது, அவ்வளோ அபிஷேகம் இருக்கிறதுனால தேவன் என்ன பண்றாரு? அவருடைய சத்தத்தை கொண்டு அந்த இடத்துல பேசுறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளோ அபிஷேகம், அவ்வளோ பரிசுத்தம், அவ்வளோ வல்லமை, அவ்வளோ மகிமை வந்து கூட ஆண்டவர் ஊழியத்துல பாதை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்னது? பிசாசு வந்து என்ன பண்றான்? சோதிக்கிறான். பிசாசு வந்து என்ன பண்றான்? அடிக்கணும்னு நினைக்கிறான். பிசாசு வந்து என்ன பண்றான்? கீழே விழ வைக்கணும்னு நினைக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிசாசு வந்து என்ன ஆயிடும்? நம்ம சோர்ந்து போயிடும். ஹல்லேலூயா. அவ்வளோ பரிசுத்தம், அவ்வளோ வல்லமை, அவ்வளோ மகிமை, அவ்வளோ அபிஷேகம் இருந்து கூட என்ன பண்றான்? பிசாசு வந்து சோதிக்கிறான். ஆனா அதையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? தாண்டி வராரு. வார்த்தையினால தாண்டி வராரு. அவருக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையினால அவர் தாண்டி வராரு. ஹல்லேலூயா. அந்த வல்லமையினால பிசாசு தாண்டி வந்த உடனே என்ன நடக்குது? சீஷர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? அழைக்கிறாரு. ஆமென். சீஷர்களுடைய வாழ்க்கைகளை நீங்க சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, சீஷர்களுடைய வாழ்க்கைகள் அவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆமென். நம்ம எதிர்பார்க்கிறது போல அவங்களுக்கு கிடையாது. ஆண்டவர் நம்ம சொல்ல போனா இயேசு கிறிஸ்து எப்படி எதிர்பார்த்தாரோ அப்படி கூட என்ன இல்லை? சீஷர்களுடைய வாழ்க்கை இல்லை. ஆமென். ஒவ்வொரு வாட்டியும் அவர் ஜெபிக்க சொல்லுவார், என்ன பண்ணுவாங்க? தூங்கிடுவாங்க. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? விசுவாசம். எப்போ விசுவாசிக்கணும் அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணிடுவாங்க? சந்தேகப்பட்டுருவாங்க. எப்போ இயேசுவோட நின்று இருக்கணுமோ அப்பதான் என்ன பண்ண? இயேசுவை யாரும் தெரியலன்னு சொல்லிட்டு மறுதலிச்சு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் பாத்தீங்க, இப்படிப்பட்ட ஜனங்க தான் இயேசு சுத்தி இருந்தாங்க. அந்த இயேசுவோட ஆசீர்வாதத்தையும் அவருடைய அற்புதத்தையும் மாத்திரம் தான் எதிர்பார்த்து அந்த ஜனங்க தான் சுத்தி இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? என் நோக்கம் என்னமோ அதை மாத்திரம் நான் செஞ்சுட்டு போயினே இருக்கிறேன். என் ஊழியம் என்னமோ அதை மாத்திரம் நான் செஞ்சுட்டு போயினே இருக்கிறேன். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நான் கட்ட போகிறேன். அவருடைய வல்லமை நான் வெளிப்படுத்த போகிறேன். ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் செஞ்சுனே இருக்கிற அநேக அற்புத காரியங்கள். ஹல்லேலூயா. தண்ணியை திராட்சரசமா மாத்துறாரு. ஒரு புதிய காரியம் அது. அவன் ஜனங்க வரைக்கும்
பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட காரியங்களை. குருடா இருக்கிறவங்க என்ன பண்றாரு? பார்வை கொடுக்கிறாரு. மறித்து போறவங்களை மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு? உயிரோடு எழுப்புறாரு. ஒரு அருமையான ஒரு பயணம். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான ஒரு பயணத்துல தான் என்ன பண்றாரு? சீஷர்களை பார்த்து இந்த வசனத்தை ஆண்டவர் மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க. யோவானுக்கு எழுதின புத்தகம் 15வது அதிகாரம் 26. பிதாவிடத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை, உங்களுக்கு ஒரு ஆவியானவரை நான் என்ன பண்ண போறேன்? பிதாவிடத்துல இருந்து நான் அனுப்ப போகிறேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. இந்த காரியத்தை சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? தொடர்ந்து ஒரு ஊழியத்தை செய்யறாரு. அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. கற்றுக் கொடுக்கிறது மாத்திரம் இல்லாம எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வல்லமையினால காட்டுறாரு. ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு காட்டிட்டு என்ன பண்றாரு? அவருடைய நேரம் முடிஞ்ச உடனே என்ன பண்றாரு? அவர் நம்மளுக்காக மரித்தார், மறுபடியும் உயிரோடு எழுந்தார், சாபத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்து இன்னைக்கு பரலோகத்துல சிங்காசனத்துல மகிமையாக கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆனா இந்த இடத்துல நான் வாசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் பாருங்களேன். எதுக்கு ஆண்டவர் 3 வருஷம் மாத்திரம் தான் செஞ்சார் ஊழியம்? ஆமென். அவ்வளவு சீக்கிரம் போக வேண்டிய அவசியம் என்ன? ஹல்லேலூயா. ஏன்னா சீஷர்களுடைய நிலைமையும் சரியில்லை. சரி, ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, நம்ம எதிர்பார்த்தது போல இருக்கிறாங்க, நல்ல ட்ரெயின் ஆயிட்டுக்கிறாங்க, சிலுவையில அறியப்படுற நேரத்துல கூட எனக்காக நின்னாங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா ரொம்ப குழம்பி இருந்தாங்க, பயத்துல இருந்தாங்க, சந்தேகத்துல இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல சாதாரணமா சொன்னா ஒரு பொறுப்பே இல்ல. என்ன இல்ல? பொறுப்பே வரல. நம்ம எப்படி இருக்கணும் நாடு எதிர்பார்த்தாலும் அந்த நாள் வரைக்கும் அவங்க இல்ல. எந்த நாள் வரைக்கும்? ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு அவர் சென்றாரோ அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது? சீஷர்கள் எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வருது. அவங்களுக்கு ஒரு என்ன ஒரு தரிசனம், ஒரு ஊழியம். அவங்க என்ன பண்றாங்க? எழுந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அநேக காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. இடத்துல நம்ம பாத்தீங்கன்னாக்கா நம்மள போல அவங்க என்ன பண்ணல? இயேசு போயிட்டாரு, எடுக்கப்பட்டாரு அப்படின்னு அவங்க கலங்கல. சில நேரத்துல இருந்து சில ஜனங்க நம்ம வாழ்க்கை விட்டு போறாங்கன்னு சொன்னாக்கா எதுக்கு? நம்மளுக்கு பொறுப்பு வரணும், நம்ம எடுக்கணும், நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன பண்ண நினைக்கிறாரு? பெரிய காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சில ஜனங்க நம்ம வாழ்க்கை விட்டு போனதுனால தான் நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சில ஜனங்க நம்ம வாழ்க்கை விட்டு போனதுனால தான் இன்னைக்கு நம்ம பொறுப்பா எழும்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர் விருப்பப்படுத்து போல எழும்பி பிரகாசிச்சு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சில ஜனங்க விட்டு போனதுனால தான் நம்ம சபையோர் சாட்சி எடுத்துக்கலாம். சில ஜனங்க விட்டு போனதுனால தான் இன்னைக்கு கர்த்தர் புதிய ஊழியக்காரர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், புதிய ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், புதிய அபிஷேகங்களை கொடுத்திருக்கிறார், புதிய வார்த்தைகளை கொடுத்து நம்மளை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான பயணம், இயேசுவோட பயணம் ஒரு அருமையான பயணம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே என்ன ஆகுதுனாக்கா சீஷர்களுக்கு அந்த பொறுப்பு இருந்தது. நாங்க என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். சீஷர்களுடைய பயணம் ரொம்ப பயங்கரமா இருக்குது. அல்லேலூயா. ஏன் பயங்கரமா இருக்குதுன்னு சொன்னா ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் அது. அல்லேலூயா. அவர் என்னன்றாரு? என்னை காட்டிலும் நீங்க பெரிய காரியங்கள் செய்வீங்கன்னு சொன்னதுனால இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு இஸ்ரவேலுக்குள்ள எருசலேம் அந்த மாதிரி தான் இருந்தாரு. ஆனா பவுல், பேதுருலாம் இயேசு போகாத இடம், தொடாத இடத்துக்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. அல்லேலூயா. இயேசுவை காட்டிலும் அதிகமான இடத்துக்கு, அதிகமான ஜனங்களுக்கு, அதிகமான அற்புதங்கள் சீஷர்கள் செஞ்சாங்க. அல்லேலூயா. அவங்க ஒரு இடத்துல வாசிக்கும் போது அவர் என்ன பண்றாங்க? சீஷருக்கு அவங்க கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அந்த கர்ச்சீஃப் தொட்டவங்களாம் கூட என்னன்னா அற்புதம் நடக்குது. ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு பயணம், ஒரு சாட்சி உள்ள ஒரு பயணம். அல்லேலூயா. நம்ம இந்த 4 சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை நம்ம வாசித்து முடிச்ச உடனே அடுத்த புஸ்தகத்தோட பேர் என்ன சொல்லுங்க? அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நடபடிகள். அல்லேலூயா. எப்படி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தாங்க, எப்படி அப்போஸ்தலர்கள் ஊழியம் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்க. அவங்க இயேசு போல வாழ்ந்தத மாத்திரம் அவங்க இயேசுவை போல என்ன பண்ணாங்க? மரித்தாங்க. அல்லேலூயா, ஆமென். ஆனா அப்போஸ்தலர் எழுதின புத்தகத்துல எடுத்துக்கலாம், என்னோட நீங்க சொல்லி அப்போஸ்தலருடைய நடபடிகள். ஆமென். என்னது அந்த புத்தகத்தோட பேரு? அப்போஸ்தலருடைய the acts of apostles. அப்போஸ்தலர்கள் செய்த காரியங்கள். அதோட அர்த்தம் என்னன்னா அப்போஸ்தலர்கள் செய்த புத்தகத்தை வாசிங்க. ஆமா, பேதுரு அநேக காரியங்களை செய்திருக்கிறாரு. ஆமா, பவுல் அநேக காரியங்களை செய்திருக்கிறாரு. அப்ப இவ்வளவு வல்லமையா வாழ்ந்திருக்கிறாங்க. பாத்தீங்களா? என்ன மாதிரி ஜெபம் இருந்திருக்கும், என்ன மாதிரி வார்த்தை இருந்திருக்கும், என்ன மாதிரி வாழ்க்கை இருந்திருக்கும். அது அப்போஸ்தலர்களுடைய
சீஷர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அருமையா இருந்துச்சு, எப்படி நடந்துக்கினாங்க. ஆமென். ஆனா நம்ம இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல நம்ம முதலாவது அதிகாரமும் 2வது அதிகாரம் நம்ம வாசித்தா தான் நமக்கு தெரியும், இது வந்து அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கை இல்ல, ஆவியானவருடைய நடவடிக்கை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் இல்ல, இது ஆவியானவருடைய நடவடிக்கை. அவங்க பாருங்களேன், 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வர மட்டும் அவங்க எப்படி இருந்தாங்க, சாதாரணமான ஜனங்களா இருக்காங்க. ஹல்லேலூயா. உங்களை போல எங்களை போல இருந்தாங்க. ஆமென். பாவியா இருந்தாங்க, ஒதுக்கப்பட்டவர்களா இருந்தாங்க, பயத்துல இருந்தாங்க. ஆமென். அநேக காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அது வல்லமை எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இயேசுவுடைய கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு கூட இருந்ததுனால அவங்களால எல்லாமே வல்லமையா செய்ய முடிந்தது. ஹல்லேலூயா. இந்த புத்தகத்துடைய பேர் வந்து அப்போஸ்தலருடைய நடவடிக்கைன்னு சொல்றதை காட்டிலும் ஆவியானவருடைய நடவடிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆமென். நீங்க அநேக நாட்கள் நான் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும், ஆண்டவரே எனக்கு பேதுருவை போல எங்க சபையில எங்களுக்கு ஊழியக்காரர்கள் வேணும், பவுலை போல எங்களுக்கு ஊழியக்காரர்கள் வேணும், ஆண்டவரே சீமோனை போல ஊழியக்காரர்கள் வேணும். ஆண்டவரே எப்படி அவங்க பிரசங்கம் பண்ணி அந்த இருக்கிற இடத்தை ஜனங்கள் அசைச்சாங்களோ, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாங்க, சுகத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. எனக்கு என்ன வேணும், பேதுருவை போல, பவுலை போல, பர்னபாஸ் போல, தீமோத்தி போல எனக்கு ஊழியக்காரர்கள் வேணும். ஆமென். நான் ஜெபிச்சேன், அநேக நாட்கள் ஜெபிச்சேன். ஹல்லேலூயா. நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செய்ய மாட்டேன். ஆமென். ஆண்டவர் இன்னொரு பேதுருவை எழுப்ப போறது கிடையாது, இன்னொரு பவுல் ஆண்டவர் எழுப்ப போறது கிடையாது. ஹல்லேலூயா. இன்னொரு பவுல் ஆண்டவர் எழுப்ப போறது கிடையாது. இந்த நாளில கர்த்தர் என்ன பண்ண போறாரு, உங்களை தான் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அவன் உங்க சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான் நான் எழுப்ப போகிறேன். எனக்கு இன்னொரு பேதுரு தேவையில்லை, எனக்கு இன்னொரு உஷாராணி ஆண்டி தான் தேவை, எனக்கு ராணியம்மா தான் தேவை, எனக்கு சுஜாதா ஆண்டி தான் தேவை, எனக்கு சுனில் தான் தேவை, எனக்கு பெனடிக்ட் தான் தேவை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம பேதுருவாய் மாறணும்னு அவசியமே கிடையாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னாங்க, ஆவியில நிரம்பி இருக்கிறான்னு சொன்னாங்க, நம்மளால எல்லாமே செய்ய முடியும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நம்மளால எதுவுமே செய்யாம முடியாம இருக்கலாம், தாளம் இல்லாம இருக்கலாம், பலன் இல்லாம இருக்கலாம், அவர் ஆவி நம்மளோடு கூட இருக்குதுன்னு சொல்லலாம், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதான் ஆண்டவருக்கு தேவை, நீதான் ஆண்டவருக்கு தேவை. எனக்கு பேதுரு வேண்டாம், எனக்கு பவுல் வேண்டாம், எனக்கு நீதான் தேவை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு குறைகள் அவங்க வாழ்க்கையில. ஆண்டவர் வந்து சில நேரத்துல அவங்க சீஷர்களை பார்த்து பிசாசு திட்டுவாரு, பிசாசு திட்டுறவங்கள எப்படி ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்தி இருப்பாரு சொல்லுங்க. ஆமென். யாரும் கூட தெரியாது சில நேரத்துல இந்த சீஷனோட குடும்பம் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, எங்க வந்தாங்க, எங்க போனாங்க, எங்க வராங்க, எதுவுமே தெரியாது. அட்ரஸ் இல்லாதவங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, எடுத்து பயன்படுத்துறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வேற யாரும் மாற தேவையில்லை, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வர வச்சா போதும், ஆவியானவர் நம்ம வர வச்சா போதும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆண்டவர் சொன்னது போல என்ன பண்றாரு, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். நான் போனதுக்கு அப்புறம் பிதாவிடத்துல நான் என்ன பண்றேன், தேற்றவாளனை நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. நம்ம தேவையில்லை என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து இந்த குறைகள் இருக்குது, என்ன பண்றது, என்ன செய்யுதுன்னு அவங்க சொல்லல. அவங்க என்ன பண்ணாங்க, முழங்கால் படிட்டு செபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இடத்துல என்ன இருக்குது, ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணி இருந்தாங்களா, ஜெபிச்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ணி இருந்தாங்க, ஜெபிச்சிருந்தாங்க. ஜெபத்தினுடைய அந்த இந்த இடத்துல எதுக்கு ஜெபிக்கிறாங்க, அந்த அந்த செயலுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்குள்ள அநேக குறைகள் இருக்கிறது, பயம் இருக்குது. ஏன் சொன்னாக்கா, பயம் ஏன் சொன்னாக்கா, அடுத்தது அந்த பொறுப்பு அவங்களுக்கு தான் வந்துச்சு, அடுத்தது ஊழியத்தை எடுத்து அவங்க தான் செய்யணும். எந்த மாதிரி ஒரு நேரம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஊழியம் அவங்க செய்யணும்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஊழியத்தினாலதான் இயேசு என்ன பண்ணாங்க, சிலுவையில அடிச்சு சாகடிச்சாங்க. ஆமென். இப்ப அந்த ஊழியத்தை எடுத்து நான் செய்யறதுனால என்ன நடக்க போகுது, எனக்கும் அதே காரணம் தான் நடக்கும். எனக்கு அந்த மரணம் வந்தாலும் வரும். ஆமென். உன்னை எனக்கு அந்த பயத்தோடு கூட நான் எப்படி செய்ய போறேன், இயேசுவை போல என்னால வாழ முடியுமா, என்னால அவர் சொன்னது போல அவர் எதிர்பார்க்க நடக்க முடியுமான்ற ஒரு கவலை அது மக்கள் என்ன பண்றாங்க, முழங்கால் படிட்டு செபிக்கிறாங்க.
ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஆண்டவரே எல்லாம் கொடுங்க, எனக்கு தேவைகளா சந்திங்க, எனக்கு வல்லமை நிரப்புங்கன்னு சொல்றதை காட்டிலும் இருக்கிற அந்த சூழ்நிலை ஆண்டவர் சமூகத்துல போறோம் தெரியுங்களா, அங்கதான் கர்த்தர் நம்மளை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அநேக குறைகள் இருக்கிறது ஆண்டவரே, அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனா என் சரீரத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் சிந்தனை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் சத்தத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உங்க பரிசுத்த ஆவியில நிரப்புங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நிரப்பி அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். இன்னைக்கு அடுத்த எங்களுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் தினக்கிற தேவையில்லை. ஹல்லேலூயா. எங்களுக்கு நீங்க தான் தேவை, கர்த்தருக்கு நீங்க தான் தேவை. நீங்க விசேஷ பெற்றவர்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஆண்டவரே அந்த அபிஷேகம் வேணும், அவங்களே போல வாழ, எலியா போல வாழ, எலிசா போல வாழணுன்றதை காட்டிலும் ஆண்டவரே நீங்க சொன்னது போல உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புன்னு சொல்லும் போது இயேசுவை போல, இயேசுவை செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. 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 பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு அபிஷேகம் தான் தேவை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நேரத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆமென். ஏன் சொன்னா இயேசுவோட வேலை முடியல. இயேசு மரித்து போற நேரத்துல தான் இன்னும் அதிகமா இயேசு தேவைப்பட்டாரு. ஆமென். இயேசு மரித்து போற நேரத்துல தான் இன்னும் அதிகமாக இயேசு தேவைப்பட்டாரு. ஏன் சொன்னா ஊழியம் முடியல. இன்னும் எத்தனையோ ஜனங்க வந்து கட்டுகள்ல தான் இருந்தாங்க, இன்னும் எத்தனையோ ஜனங்க வந்து பலவீனத்துல இருந்தாங்க, இன்னும் எத்தனையோ ஜனங்களுக்கு வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தெரியாது பாவத்துல இருந்தாங்க, சாபத்துல இருந்தாங்க, அழிவுல மரணத்துல இருந்தாங்க. அந்த ஜனங்களுக்கு வந்து யார் தேவை? இயேசு தேவை. ஏன் சொன்னா இயேசு என்ற நாமத்துலதான் அந்த வல்லமை இருக்குது. இயேசுவை விட்டா வேற யாராலுமே நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியாது, அவரை விட்டா யாராலும் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. இயேசு எப்போ அதிகமா தேவைப்பட்டாரோ அந்த நேரத்துல தான் என்ன பண்ற ஆண்டவரு, நீங்களே பாத்துக்கங்க, நான் ஒருத்தர் அனுப்புறேன், ஏன்னா அவர் நடத்துவாருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆமென். எந்த இடத்துல எந்த நேரத்துல இயேசு அதிகமா தேவைப்பட்டாரோ அப்போ வந்து இயேசு அந்த இடத்துல காணப்படல. அந்த இடத்துல இயேசு காணப்படல. இந்த இடத்துல வந்து நம்ம வாசிக்கும் போது நம்ம 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசித்தோம். அவன் எங்க இயேசு அதிகமா காணப்பட்டாரோ அந்த இடத்துல இயேசு இல்லை. ஆனா இந்த இடத்துல நீங்க மறுபடியும் வாசிங்க 2வது அதிகாரம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடித்த முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்ததை வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிஞ்சிருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இடத்துல ஒரு காரியம் நடக்குது. எப்போ இப்போ அவங்களுடைய தாகம் அதுதான். ஏன் ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டாருமா? ஆண்டவர் இருந்தா நல்லா இருக்குங்க. ஏன்னா அவங்க எத்தனையோ ஜனங்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணணும். உங்களுக்கு வேதத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னீங்கன்னாங்க. அப்போஸ்தலர்கள் எழுதின சுவிசேஷத்திலிருந்து இந்த புத்தகத்தை வாசிங்கன்னு சொல்லும் போது சீஷர்களை வந்து என்ன பண்றாங்க, அநேக ரட்சிப்புகள் நடத்துற போது ஆண்டவருடைய வேலை இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க ஆண்டவர்? ஹல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அந்த தாகத்தோடு கூட அந்த பிரயாசத்தோடு கூட ஜெபிச்சுனே இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணா, ஒரு பரிசுத்த ஆவியை ஊற்றுறார். ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க அதே 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இது யார் சொல்லுங்க? பேதுரு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து நீங்க சுவிசேஷத்தின் புத்தகத்தை நீங்க வாசிட்டு 14வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா யார்? ஒருவேளை வேற யாராவது பேதுருவா? இது யாரு? வேற யாரவா? ஒருவேளை இங்க பக்கத்துல உள்ள அந்த பேதுருவா? இல்ல வேற யாருன்னா பேர் மாத்தி பேதுரு மாதாங்க நின்னுறாங்களா? இது எந்த பேதுரு நீங்க பாத்தீங்கன்னாக்கா பயந்து ஓடுன பேதுரு. ஆமென். இயேசு யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன அந்த பேதுரு. ஹல்லேலூயா. அற்புதம் செய்ய முடியாம தவச்சி நின்றிருந்த அந்த பேதுரு. ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களுக்கெல்லாம் போஷிக்கணும்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை பார்த்து எப்படி ஆண்டவரேன்னு கேள்வி கேட்ட அந்த பேதுரு தான் இந்த இடத்துல என்ன பண்றாரு? சத்தத்தை உயர்த்தி பயமே இல்லாம தைரியமா ஜனங்க முன்னாடி என்ன பண்ணி இருக்கிறாரு? பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த
இது பார்த்தா எனக்கு பேதுரு ஞாபகம் வரல, வேற யாரும் ஞாபகம் வருது. ஆமென். இது பார்த்தா ஏன் சொன்னா இந்த இடத்துல வந்து அவங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது. பிரசங்கம் பண்ணா அவங்களை கல்லால அடிச்சு அவங்களை சாகடிக்கிறதுக்கு நிறைய ஜனங்க காத்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பயம், அடுத்தது சாவே வரும் தெரிஞ்சுக்கூட என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் 120 பேர் என்ன பண்றாங்க, சேர்ந்து ஜெபிச்சு இருக்கிறாங்க. ஆமென். இந்த புஸ்தகத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இருந்தார், அவரு கூட இதே மாதிரி தான் இருந்தார். எனக்கு மரணம் வரும் தெரிஞ்சுக்கூட என்ன பண்றாரு, அவரு போய் ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. என்ன கல்லடிச்சு நீங்க சாகடிச்சாலும் சரி, நான் என்ன பண்ண போறேன், நான் பிரசங்கம் பண்ண போறேன். அல்லேலூயா. எனக்கு மரணமே வந்தாலும் சரி, நான் என்ன பண்ண போறேன், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட போறேன்னு சொன்ன ஒரு மனுஷன் இருந்தார். யார் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்தது, இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறது இயேசுவோட சீஷர்கள் இல்ல, இயேசு சீஷர்கள் இருந்து மாறின இயேசுவாய் மாறின சீஷர்கள் அது. ஹல்லேலூயா. ஆமென். சாதாரண சீஷர்கள் இல்ல, இயேசுவாய் மாறின சீஷர்கள். ஹல்லேலூயா. எப்போ அதிகமாய் இயேசு தேவைப்பட்டாங்களோ அந்த இடத்துல அவங்க நம்ம இயேசுவாய் மாறணும். ஹல்லேலூயா. என்னன்றாங்க, நான் இயேசுவாய் மாறுறேன். அன்னைக்கு நான் பயந்து இருக்கலாம், ஆனா இயேசு பயப்படல. அதே போலதான் நானும் இந்த நாளை என்ன பண்ண போறேன், பயப்படாம செபிக்க போகிறேன். அந்த நாளில் எனக்கு குழப்பம் இருந்திருக்கலாம், அவர் பிரசங்கம் பண்ணும்போது நான் வேடிக்கை பார்த்திருக்கலாம், தூரத்தில் இருந்திருக்கலாம், அது யாரும் தெரியலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசு உங்களுக்கு தேவையா, இன்னைக்கு சபையா நம்ம வந்திருக்கிறோம், நான் என்ன பண்ண போறேன், ஒரு இயேசுவாய் மாற போறேன். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சவுலாய் மாறின பவுலை பார்த்து கேட்கிறாரு, எதுக்கு என்ன நீ துன்பப்படுத்துறாய் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து அவங்க சாதாரண விசுவாசியா இல்லை. ஆமென். அந்த உலகத்துக்கு இயேசு தேவைப்பட்டாங்க, மறுபடியும் தேவைப்பட்டாங்க, அதிகமா தேவைப்படும் போது சபை நம்ம ஒரு இயேசுவாய் மாறணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையாக நம்ம ஒவ்வொருத்தரும் என்னவா மாறணும், இயேசுவாய் மாறணும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பெங்களூர் பட்டணத்துக்கு, கர்நாடகா ஸ்டேட்டுக்கு, இந்தியா தேசத்துக்கு இயேசு தேவை. அது உங்களை கொண்டுதான் கர்த்தர் என்ன பண்ண போறார், வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இயேசு தேவை ஒவ்வொருத்தருக்கும். ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் மறுபடியும் ஆண்டவர் பிறக்க மாட்டாரு. நம்மளை கொண்டுதான் அவருடைய அன்பு வெளிப்படணும், நம்மளை கொண்டுதான் கர்த்தருடைய கிருபை வெளிப்படணும், நம்மளை கொண்டுதான் ஒரு மன என்ன பண்ண வெளிப்படணும், நம்மளை கொண்டுதான் மன்னிக்கிற குணங்கள் வெளியப்படணும். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், பெங்களூர் பட்டணத்துக்கு இயேசு தேவை, கர்நாடகாக்கு இயேசு தேவை, பக்கத்துல சொல்லுங்க, இந்தியாவுக்கு இயேசு தேவை. ஹல்லேலூயா. அது உன்னை கொண்டுதான் இயேசு வெளிப்பட போகிறார். சொல்லுங்களேன், உங்களை கொண்டுதான் இயேசு வெளிப்பட போகிறார், உங்களை கொண்டுதான் இயேசு வெளிப்பட போகிறார். அந்த பயம், இவ்வளவு நாள் நமக்குள்ள இருந்த பயம் இனிமேல் இருக்க போகாது, இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் அந்த சந்தேகம், அந்த கேள்வி நம்மளை விட்டு போக போகுது. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் யாரு நினைச்சு எதை நினைச்சு நம்ம கலங்கி இருந்தோமோ அதெல்லாம் எடுத்து போட்டு அவருடைய ராஜ்யத்தை நம்ம சபையை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஒரு சபையா மாத்திரம் இல்லாம, ஒரு கூட்டமா மாத்திரம் இல்லாம இயேசுவோட முழு சரீரமாக அந்த இடத்துல இருந்தார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, சபை வந்து சாதாரணமான ஒரு காலையில அவருடைய சரீரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சரீரமா இருக்கிறோம். பக்கத்துல நீ தான் இயேசுவோட சரீரம் சொல்லுங்களேன், இயேசுவோட சரீரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும், நம்ம தேசத்துக்கு, நம்ம சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், நம்ம சொந்தக்கார நண்பர்களுக்கு, குடும்பங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இயேசு தேவை. நம்மளை கொண்டு தான் என்ன பண்ண போறாரு, வெளிப்பட போகிறார். நம்மளை கொண்டு தான் அவர் மகிமை வெளிப்பட போகிறார். நம்மளை கொண்டுதான் அவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஒருத்தரை கொண்டு இல்ல, முழு சபை கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு. ஆமென். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இங்கதான் முக்கியமா வந்துட்டோம். நம்ம என்ன பண்ண போறாரு, ஒருத்தரை கொண்டு ஆண்டவர் செய்ய போறது கிடையாது. என்ன பண்றாரு, முழு கூட்டத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. முழு சபையை ஆண்டவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. அதனால இப்ப நம்மளுக்கு என்னது இருக்கிற ஒவ்வொருத்தரும், சிறந்த பெரியவருக்கு என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, சின்னவங்கல இருந்து பெரியவருக்கு நான் என்ன பண்றேன், பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன். சின்னவங்களே நான் பயன்படுத்துவேன், பெரியவங்களே நான் பயன்படுத்துவேன். அவன் தாழ்மையோடு அவர் சமூகத்துல வரும்னு சொன்னாங்க. யாருனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, எடுத்து உருவாக்கி பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த தேசத்துக்கு விடுதலை தேவைன்னு சொன்னா நம்ம சபை அவருடைய சரீரமாய் மாறணும். ஹல்லேலூயா. நம்ம சபை அவருடைய சாயலாக மாறணும். நம்ம அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஜனங்களாய் நம்ம மாறணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அது பேதுரு நம்ம படிக்கிறதை காட்டிலும் அந்த இடத்துல நம்ம மாற்ற முடியாது. ஆனா யார் அவர் வெளிப்படுத்தி நிற்கிறாரு, யாருடைய தைரியம், யாருடைய சாயம் பாத்தீங்கன்னா அது இயேசுடைய சாயம், இயேசுடைய தைரியம், இயேசுடைய ஜெபம், இயேசுடைய வார்த்தைகள் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்.
அந்த இடத்துல இருந்தது பேதுரு அவங்க சீஷர்கள் கிடையாது, அந்த இடத்துல இருந்தது இயேசு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற நம்ம வந்து சாதாரணமான ஜனங்க கிடையாது, இயேசுவோட சாயலாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் வந்து ஒவ்வொருத்தருமே நம்ம சபையில முக்கியமான ஜனங்க, ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும், எழுப்பி ஊழியம் செய்யற ஜனங்களாய் மாறணும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். ஒரு கை இப்படியே இருந்துச்சு அப்படியே சொல்லுங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த கை வந்து தடிமன் ஏற்படும். ஒரு கால் வேலை செய்யணும் என்ன ஆகும், நடக்க முடியாது. கண்ணு வேலை செய்யணும் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியாது. ஆமென். சாப்பிட்டு முதுகு ஒடிஞ்சு இப்படி சாப்பிட்டு என்ன நடக்கும். அதனாலதான் ஒவ்வொருத்தருமே நமக்கு என்னது முக்கியம். அதனாலதான் ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கணும். நீங்க வெள்ளவினி மாத்திரத்தினால அது வெறும் உங்களுக்கு மாத்திரம் இல்ல, அது என்னையும் பாதிக்குது, என் சபையும் பாதிக்குது, என் குடும்பத்தையும் அது பாதிக்குது. அதனாலதான் நான் என்ன பண்றேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க சுகமா இருந்தா நானும் சுகமா இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா இருந்தா நானும் ஆசீர்வாதமா இருப்பேன். நீங்க நடந்தாதான் நானும் நடப்பேன். நீங்க இருக்கிறதுனாலதான் நானும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய வாட்டி நான் கேட்டிருந்தோம் சரி, நான் கத்துக்கிருந்தோம் சரி. ஆமென். சில ஜனங்க சில நாட்கள் சில ஜனங்க வரல, அவங்களுக்கு இஷ்டம் இல்ல, விருப்பம் இல்லைன்னு சொன்னாக்கா, என்ன நீ இல்லைனாக்கா நல்லா செய்ய முடியாதுன்னு நினைச்சுன்னு தெரியா. ஆமென். நான் ஒண்டியா விட்டு எல்லாமே பண்ணிடுவேன், ஆண்டவர் என்னோட கூட இருக்கு. ஆமென். அதை காட்டிலும் இந்த கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் வந்து எல்லாரும் ஜனங்க விசுவாசிகளோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்துல எல்லாருமே தேவை. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் என்ன பண்ணும், ஒரு மனதத்துல இருந்து நீங்க செய்யும் போது அதுல நீங்க ஜெயத்தை காண்பீங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ள 10 சொல்லுங்க, நீ எனக்கு தேவை, இந்த சபைக்கு நீ தேவை, இந்த ஊழியத்துக்கு நீ தேவை, அவருடைய ராஜ்யத்துக்கு நீ தேவை. ஹல்லேலூயா. நீங்க இல்லாம நம்மளால நம்ம தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி பக்கத்துல 10 சொல்லுங்க, வாரம் சர்ச்சுக்கு வந்துடும். வாரம் மிஸ் ஆச்சு, நீங்க மிஸ் ஆகிடுவீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்து விசேஷமா நம்ம முக்கியமா இருக்கணும். அதனாலதான் வந்து நம்ம ஊழியம் செய்யும் போதும் சரி, எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் சரி, ஜெபத்திலையும் சரி, துதியிலையும் சரி, ஆராதனையிலும் சரி, என்ன பண்றோம், சபை கர்த்தருடைய சரீரமாக மாறி என்ன பண்றோம், ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். இந்த காலத்துல நம்ம எப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னாக்கா, இந்த முக்கியமா இந்த நேரத்துலதான் வந்து இயேசு கிறிஸ்து அதிகமா தேவைப்படுகிறார். எத்தனையோ ஜனங்க நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாங்க, மரணத்தை குறித்து பயந்து இருக்கிறாங்க, கஷ்டத்திலும் வேதனையிலையும் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் மறுபடியும் தட்டி எழுப்பும்படி கர்த்தர் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் வருவாரு. ஹல்லேலூயா. மறுபடியும் வருவாரு. அவர் வர வரைக்கும் என்ன பண்றாரு, என்ன நீங்க தான் வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. பலவீனமா போங்க, கையை வைங்க, அவர் சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உடைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கிட்ட போங்க, உங்களை கொண்டு அவருக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதிகமா தேவைப்படுற இடத்துல தான் கர்த்தர் நம்மளை நிறுத்தி இருக்கிறார், சபையா நிறுத்தி இருக்கிறார். நீதான் அவங்களுக்கு இயேசுவா இருக்க போற, உங்க சபை தான் அவங்களுக்கு ஒரு விடுதலையா இருக்க போகுது. உங்க சபை கொண்டுதான் அநேகருக்கு நான் என்ன பண்ண போறேன், ரட்சிப்புகளை நடத்த போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 எப்படி இந்த இடத்துல பேதுரு வந்து இயேசுவாய் மாறி நின்றாரோ, அதே போல நம்ம என்ன பண்ணோம், இந்த சந்ததியில இங்க இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஒரு இயேசுவாய் போய் தைரியமாக நிற்கிற அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிற ஜனங்களாய் நம்ம மாறணும். ஹல்லேலூயா. 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 கடைசி ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆமென். சீஷர்கள் இயேசுவை போல வாழ்ந்தாங்க, அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்யறாங்க. ஹல்லேலூயா. மகிமையான ஒரு வாழ்க்கை. நம்ம பயணம் சொல்லும் போதே பயணத்தின் ஆரம்பம் இருக்கும், அதே போல பயணத்தின் முடிவும் இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய சீஷர்களின் முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு. இந்த இடத்துல பிரசங்கம் பண்ற பேதுருவோட மரணமே நீங்க பார்த்தீங்கன்னா, அவரை கூட என்ன பண்ணாரு, சிலுவையில் அடிச்சு சாகடிச்சு. ஹல்லேலூயா. அவர் சாகும்போது கூட ஒரே ஒரு காரியம் தான் சொன்னாரு, என்ன வந்து சிலுவையில இயேசு கிறிஸ்துவ போல, இயேசு கிறிஸ்துவ நீங்க சிலுவையில் அடித்தது போல என்ன அடிக்காதீங்க, ஏன்னா அதுக்கு நான் தகுதி கிடையாது, என்னை உள்டாவா போட்டு என்ன பண்ணுங்க, சிலுவையில் அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கிறோம்னு சொன்னாக்கா, இன்னைக்கு நம்ம ஊழியத்துல இருக்கிறோம்னு சொன்னாக்கா,
இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்றதை காட்டிலும் நம்ம எவ்வளோ கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோமோ அவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாயினே தான் இருக்கும். அல்லேலூயா. அவ்வளோ பிரச்சனையும் போராட்டமும் அதிகமாயினே இருக்கும். ஆனா பிரச்சனையின் மத்தியில எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. போராட்டத்தின் மத்தியில நான் என்ன பண்றேன்? ஜெபிக்கிறேன். எவ்வளோ காரியங்கள் நடந்தாலும் என்னால என்ன பண்ண முடியுது? கர்த்தரை நோக்கி பார்த்து துதிக்க முடியுது. ஏன் சொன்னாங்க? இந்த உலகம் எனக்கு கிடையாது. அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். இங்க நான் மறித்து போனாலும் சரி, அங்க நான் பிழைப்பேன். அல்லேலூயா. பரலோகத்துல நான் பிழைப்பேன். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. எனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அதே போலதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறேன். எங்கடா போய் செத்துருன்னு சொல்ல, உலகத்துக்கு நீ மறித்து கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும்? வாழ்ற ஜனங்களா இருக்கணும். ஆமென். பாவத்துக்கு நம்ம மறித்து கர்த்தருக்காக வாழுகிற ஜனங்களா இருக்கணும். அல்லேலூயா. சாபத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு நம்ம மறித்து போய் என்ன பண்ணணும்? இயேசுவே, உமக்காக நான் வாழுகிறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமா வாழுகிறேன் ஆண்டவரே. ஏன் சொன்னா உமக்கு பிரியமா வாழ்ந்துட்டு எனக்கு கஷ்டம் போராட்டம் வந்தாலும் சரி ஆண்டவரே, ஏன் சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பிரச்சனை பாருங்க ஆண்டோட வாழ்க்கையில. ஊழியத்தை ஆரம்பிச்சதுல இருந்து என்ன ஆகுது? பிரச்சனை. ஊழியத்தை ஆரம்பிக்கு முன்னாடி இருந்து பிசாசு வந்து கொஞ்சம் காட்டுறான். ஆமென். போறார். எந்த ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதமா இருக்கிறார், எத்தனை ஜனங்களுக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார், அதே ஜனங்கள் அவருக்கு எதிராக எழுப்புறாங்க. எந்த ஜனங்கள் அவர் ரட்சிப்புகளை நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாங்க, அதே ஜனங்கள் அவர் கல்லால இடிச்சு சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமென். அவர் பிறந்த ஊருக்கு போய் அவர் பிரசங்கம் பண்ணும்போது கீழே தள்ளிவிட்டு சாவடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதை மத்தியில் ஆண்டவர் என்ன பண்றாரு? உற்சாகமா ஊழியம் செய்யறார். இன்னும் அதிகமான அற்புதங்களை செய்யறார், இன்னும் அதிகமான அதிசயங்களை செய்து எந்த நோக்கத்துக்காக அவர் வந்தாரோ ஆண்டவருடைய சித்தத்தை என்ன பண்ணாரு? நிறைவேற்றினாரு. எதுக்கு? ஏன் சொன்னாக்கா, இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது, பரலோகம் தான் நம்மளுக்கு நிரந்தரம். உலகத்தை விட்டுட்டு எப்போ நம்ம பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தமாகிறோமோ, இந்த உலகத்துல நம்ம மறித்து போய் எப்போ பரலோகத்துக்கு நம்ம சொந்தக்காரமாகிறோமோ, அப்பதான் எது வந்தாலும் சரி அசைக்கப்பட முடியாத ஒரு விசுவாசியா நம்ம இருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசியா இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு புதிய ஊழியர்கள் ஆண்டவர் கொடுத்து இருக்கிறாரு, ஊழியக்காரர்களை கொடுத்து இருக்கிறாரு, சில ஜெபத்துக்குள்ள பிரேயர் வாரியர்களை கர்த்தர் நடத்தி இருக்கிறாரு. இது நடக்க வேண்டிய இது ஆரம்பம் தான். இதுக்குள்ள நீங்க போக 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 அதிக பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும். ஆமென். ஆனா அதன் மத்தியில கூட நம்ம என்ன பண்ணோம்? நிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் எதுவும் செய்வேன், ஆண்டவருக்காக தொடர்ந்து நான் நடக்கிறேன், ஆண்டவருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஏன் சொன்னா இந்த உலகத்தோடு கூட அந்த பிரச்சனை முடித்திருக்கு, இந்த உலகத்தோடு கூட அந்த பலவீனம் போயிடும், இந்த உலகத்தோடு கூட அந்த வியாதி போயிடும், அந்த கஷ்டப்பு, அந்த வெறுப்பு, அந்த எதிரி எல்லாமே போயிடும். ஏன்னா நான் போக போற இடத்துல வெறும் சந்தோஷம், சமாதானம் மாத்திரம் தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல நம்ம மறித்து ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? விழுத்திருக்கோம். அல்லேலூயா. இந்த உலகத்துக்காக நம்ம மறித்து போயிட்டு இயேசுக்காக நம்ம எப்போ வாழணுமோ அப்பதான் நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. காலேஜ்ல படிக்கும் போது அதுதான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போஸ்தலர்ல 28 அதிகாரங்கள் இருக்குது. ஆமென். அப்போஸ்தலர்ல 28 அதிகாரங்கள் இருக்குது. வேதத்துல எழுத வேணாம், வேதத்துல எடுக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாதுன்னு இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில நம்ம சாட்சி 29வது அதிகாரம் நம்ம எழுதணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களோட 29வது அதிகாரம் என்னுடைய வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையா இருக்கணும். அதுக்கு எந்த போராட்டம், எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அது மத்தியில நம்ம நிக்கணும்னு சொன்னாக்கா இந்த உலகத்துக்காக நம்ம மறித்து இயேசுவுக்காக நம்ம வாழுகிற ஒரு ஜனங்களாய் மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஒரு உண்மையான ஒரு பயணத்தை நம்ம பார்த்து வைத்தாங்க. ஒரு சீஷர்கள் வைத்தாங்க. சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது பலவீனமாக இருக்கிறாங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க, உடைக்கப்பட்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியில் எப்படி நிரப்பி ஒவ்வொருத்தரும் நடத்தினீரோ, அதில் எப்படி அவர் இயேசுவின் சரீரமாய் மாறி உடைய அன்பை, வல்லமை, ஒரு ராஜ்யத்தை எப்படி வெளிப்படுத்தினார்களோ, அதே போல இந்த உலகத்துக்காக மறித்து உமக்காக எப்படி வாழ்ந்தார்களோ, அதே போல கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீ நடத்துகிறாங்க என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் உங்க பரிசுத்த ஆவியில நிரப்புங்க சுவாமி.
அதே உங்க சபையில் அநேக ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிற நீ சொன்னீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் எழுப்புங்க கர்த்தாவே, புதிய ஊழியக்காரர்களை எழுப்புங்க, புதிய ஊழியர்களை எழுப்புங்க சுவாமி. அன்றைய புதிய காரியங்களை செய்து நீ நடத்துகிறாய் என்று ஜெபிக்கிறோம். நீங்க அநேக இந்த உலகத்துக்காகவும் பணத்துக்காகவும் பாவங்களுக்காகவும் நண்பர்களுக்காக நம்ம வாழ்ந்து நிற்கலாம் கர்த்தாவே. இந்த நாளில கர்த்தாவே உங்க சமூகத்துல வருகிறோம் மச்சா. இந்த உலகத்துக்காக நான் மறிக்கிறேன் சுவாமி. ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நான் வருகிறேன் கர்த்தாவே. வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உமக்காக வாழ்கிறேன். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தாவே என்னால கர்த்தாவே 10 பேர் ஆசீர்வாதமா இருக்கட்டும் சுவாமி. என்னால கர்த்தாவே ஒரு 100 பேரோட வாழ்க்கை மாறட்டும் கர்த்தாவே. என்னால கர்த்தாவே ஒரு ரட்சிப்புக்குள்ள வரட்டும் கர்த்தாவே. என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் செபிக்கலாம். அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கலாம். இந்த நாளில் நம்ம அறிக்கைட்டு நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே வாழ்க்கையில் உண்மை காட்டிலும் எந்த ஒரு காரியம் முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உண்மை வெளிப்படுத்தணும், உங்க அன்பை வெளிப்படுத்தணும், உங்க தாழ்மை வெளிப்படுத்தணும், மன்னிக்கிற குணத்தை வெளிப்படுத்தணும், உங்க கிருபையை வெளிப்படுத்தணும், உங்க வல்லமையை வெளிப்படுத்தணும். ஸ்தோத்திரம் 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 ராஜா. உங்க வாக்குத்தத்தம், உங்க வசனம் இந்த சபையில நிறைவேறட்டும். பிதாவெடுத்துறது ஒரு சேற்றவாளனை அனுப்புவேன்னு சொன்னீங்க. அதே போல அனுப்பி ஒவ்வொருத்தரையும் நீ நிரப்பி நீ நடத்துகிறாய் என்று செபிக்கிறோம். நன்றி தகவல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். ஸ்தோத்திரம். வல்லமையான காரியங்களை செய்ய போகிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனிமேல் பயத்தோடு கூட குழப்பத்தோடு கூட வாழ போறது கிடையாது கர்த்தாவே. அந்த தெளிவோடு கூட தைரியத்தோடு கூட எழும்பி ஊழியத்தை செய்து அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக எங்களை நீ பயன்படுத்துகிறான் என்று ஜெபிக்கிறோம். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தில்